இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு மக்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, யூடியூப் ஊடகத்தின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளின் மாலை வேளையில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் இறை செய்திக்காக நான் என்ன புதிய ஒரு கண்ணோட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு செய்தியை கொடுக்கலாம் என்று நேற்றைக்கல்ல கடந்த ஒரு வாரமாக நான் யோசித்துக் கொண்டிருந்த போது முதலாவது என் உள்ளத்தில் தோன்றியது இரட்சண்ய கொம்பு என்று ஒரு தலையங்கம். அதை குறித்து ஒரு பதிவையும் நான் என்னுடைய பழைய பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூலின் பக்கத்தில் பதிவிட்டேன், ஒரு கட்டுரை செய்தியாக. ஆனால் அந்த பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற அந்த பழைய முகநூல் பக்கம் யாரோ சிலரால் ஃபேக் ஐடி நம்பரில் இருந்து அதை ஹேக் செய்திருக்கிறார்கள். அந்த முகநூல் செயலில் தான் இருக்கிறது, ஆனால் அதில் எந்த பதிவுகளையும் போட முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அதை என்னால் திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஆகவே இந்த புதிய முகநூலின் பக்கத்தில் பேர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் என்கிற எரிகிற தீவட்டி நெருப்பு நாவுகள் என்கிற முகநூலின் பக்கத்தில் வழியாக இந்த நாளில் நான் அந்த புதிய இறை செய்தியை, புதிய அல்ல பழைய செய்தி தான், ஆனால் இத்தகைய ஒரு செய்தியை கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது சற்று அரிதான காரியம். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். நான் பொதுவாக வாக்குத்தத்த செய்திகளை கொடுப்பதில்லை. இதை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய சுமார் 28-29 ஆண்டு கால ஊழியங்களில் இன்று வரை நான் வாக்குத்தத்த செய்தி கொடுத்ததில்லை. இன்றைக்கு அதை வாக்குத்தத்த செய்தியாக கொடுக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதை பதிவின் இந்த முகநூலில், இந்த நேரலை செய்தியின் முன் பதிவிலே பதிவிட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் அதற்கான ஒரு உந்துதல் என் மனதிலே அந்த எண்ணம் தோன்றுவதற்கான காரணம், நேற்றைய தினம் இரவிலே சுமார் 8 மணி அளவில் ஒரு ஜப ஆலயத்தின் உதவி போதகர், நான் என்னை பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருச்சபைக்கு இறை செய்திக்காக அழைத்திருக்கிறார்கள். அது புரட்டஸ்டாண்டும் அல்ல, பெந்தேகோஸ்தையும் அல்ல, இரண்டும் கலந்த ஒரு நடைமுறை கொண்டது அந்த திருச்சபை. அந்த திருச்சபையில் இணை உதவி ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் நேற்றைய தினத்திலே வந்து, ஒரு சந்தேகம் இருக்கிறது, எனக்கு அதை நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? ஒன்றல்ல, அநேக சந்தேகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்த முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்க, என்னால் முடிந்த வரைக்கும் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று சொன்னேன். ஆனால் அது பெந்தேகோஸ்தே கண்ணோட்டத்தில் இருக்காது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டாரு. என்ன பெந்தேகோஸ்தேன்னா நீங்க சொல்லக்கூடிய மறுபடி பிறப்பின் அடிப்படையில் இருக்காது, நீங்கள் சொல்லுகிற உங்கள் அனுபவங்கள் சார்ந்த மறுபடி பிறப்பின் அடிப்படையில் இருக்காது. இது வேதாகம கண்ணோட்டத்தில் தேவனுடைய பார்வையில் புது சிருஷ்டியாக்கப்படுகிற நிகழ்வை குறித்து கண்ணோட்டத்தில் அந்த செய்தி இருக்கும் என்று சொன்னேன். செய்தி என்னவென்றால், அவர் கேட்ட கேள்வி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 1 முதல் 14 வரையான அல்லது 15 வரையான வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியை குறித்து ஒரு கேள்வி கணையை முதலாவது தொகுத்தார். அவர் என்னை சோதிக்க வந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. இதை குறித்து எனக்கு விருத்த போராட்டமும் மனப்போராட்டமும் சந்தேகமும் இருக்கிறது. பலர் பலவிதமாக அதை பிரசங்கிக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில், உங்கள் கண்ணோட்டத்தில்
இதனுடைய சரியான விளக்கத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இது வேதாகம கடை, யாராயிலும் வேதாகமம் வாங்க வந்தால் இடையூறு ஏற்படக்கூடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றேன். சரி என்றார்கள். அப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சில வசனங்களை படிக்க தொடங்கினார். நான் அப்பொழுது, போதும், இது எனக்கு நன்றாக தெரிந்த பகுதிதான், நான் அதை விளக்குகிறேன், நீங்கள் அந்த வசனங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், அதை கேளுங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடரலாம், இல்லை என்றால் நிறுத்திவிடலாம் என்று சொன்னேன். அவர் தொடர்ந்து சரியாக 1.25 மணி நேரம் அமர்ந்து அந்த இறை செய்தியை கேட்டார். யாரும் தொந்தரவு செய்வதற்காக எவரும் வரவில்லை. அது இறைவனுடைய திட்டமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, அதே செய்தியை சற்று சுருக்கமாக நான் இன்று கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகின்ற இந்த நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அந்த வசனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளின்படி சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், கேட்கிறார். நான் அந்த 14 வசனங்களையும் படிக்கவில்லை, ஏனெனில் அது ஒரு பெரிய செய்தி. அந்த முழு பகுதியையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அது 1.5 மணி நேரம் ஆகும். ஆகவே அதிலிருந்து 3 வசனங்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் ஆகியவைகளை எடுத்துக் கொள்ளுகிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். 12ஆம் வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த 3 வசனங்களையும் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அருமையானவர்களே, அதற்கு ஆயத்தமாக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் கர்த்தரும் ஆண்டவருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே, பரலோக தகப்பனே, இந்த இறைவார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினுடைய ஆயத்த செய்தியாக இவைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற உம்முடைய மக்கள் இந்த இறைவார்த்தைகளின்படி தங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கவும், இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை இவர்கள் வருடங்களாக, ஆண்டாண்டு காலங்களாக, தலைமுறைகளாக கிறிஸ்து பிறப்பின் பிறந்த நாள் பண்டிகையை கொண்டாடுகின்ற இந்த இறைமக்கள் கூட்டம், அந்த பண்டிகையில கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் இருந்து தங்களை சீர்தூக்கி பார்க்கவும், இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளைய தினத்தின் அந்த பண்டிகை மூலமாக இவர்கள் அனைவரும் தங்கள் உள்ளங்களிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தங்கள் உள்ளங்களிலே பிறந்திருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவர்களாக தங்கள் வாழ்நாள் காலம் முழுவதும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவில் இணைந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவங்களோடு, கழுவப்படுகின்ற அனுபவங்களோடு
தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாக அழைப்பை பெற்றவர்களாக கிறிஸ்துவில் உறுதியாய் நிலைத்து நின்று வாழுகின்ற நல்ல அனுபவங்களை சொந்தமாக்கிக் கொள்ள இந்த இறை செய்தியின் வழியாக, இறைவேந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் செயலாற்றும்படியாய் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேலுக்கு இதை முன்னுரையாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தர் என்னை ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். என்ன செய்தாராம்? முதலாவது கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை, ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமாய் இருந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து ஆவிக்குள்ளாக எடுத்து அவனை தூக்கி கொண்டு போய், அந்த தூக்கி ஆவிக்குள்ளான அனுபவத்தில் அவனை எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர். அதில் ஒரு அனுபவத்தின் வாயிலாக அதை சொல்லுகிறார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே, அதாவது ஒரு சமவெளி நிலப்பரப்பில் அவனை கொண்டு நிறுத்துகிறார். நிறுத்தி கொண்டு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கில் அந்த எலும்புகளை சுற்றி எசேக்கியேலை நடக்க செய்திருக்கிறார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. மகா திரளாய் எண்ணிக்கை கடங்காத ஜனங்களுடைய எலும்பு கூடுகளாய் கிடக்கிறது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த எலும்பு கூடுகள் நாம் பார்த்திருக்கலாம். கல்லூரிகளிலே, மெடிக்கல் கல்லூரிகளிலே, மருத்துவக் கல்லூரிகளிலே, சாதாரண ஆர்ட்ஸ், கலை, அறிவியல் கல்லூரிகளிலே, அறிவியல் கலை கல்லூரிகளிலே, சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல எலும்பு கூடுகள் இருக்கும். பார்த்திருக்கலாம் நீங்கள். அந்த எலும்புகள் எல்லாம் சிதறி சின்ன பின்னமாக இருக்கிற எலும்புகளை சிறு நூல் கம்பிகளை போன்ற கம்பிகளை கொண்டு எடுத்து கோர்வையாக கட்டி இணைத்து வைத்திருப்பார்கள். அதுபோல ஒரு பிரேத குழியை, பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பிரேத குழியை தோண்டி பார்த்தால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரம் உருவழிந்து போய் எலும்புகள் சிறு சிறு துண்டுகளாக, 216 எலும்புகள் உண்டென்றால் அந்த 216 துண்டுகளும், எலும்பு துண்டுகளும் துண்டு துண்டாக சிதறி அந்த கல்லறைக்குள்ளே இருக்கும். அதுபோன்ற சிதறி கிடக்கிற, ஒன்றுக்கொன்று இசைவில்லாமல் இணைவில்லாமல் சிதறி கிடக்கிற ஒரு சமவெளி பூமியிலே சிதறி கிடக்கிற மகாத்திரளான எண்ணிக்கை கடங்காத எலும்புகளை அவனுக்கு காண்பித்து கேட்கிறார். 3ஆம் வசனம் நம்முடைய சிந்தனைக்குரிய வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்திலே கேட்கிறார் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு இறைமக்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற, நாளைய தினத்திலே கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அன்பு இறைமக்களே, நம்மை பார்த்தும் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஏன்? அருமையானவர்களே, அதற்கு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே அதை அறிவீர் என்றான். ஆம், நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக
இந்த உலர்ந்த எலும்புகளாகிய ஆவி ஆத்மாவிலே செத்து. ஏதாவது நீங்க செய்திக்குள்ளே வருகிறேன், விருப்பம் உள்ளவர்கள் கேட்டால் போதுமானது. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தமாக இருக்காது. அதனால் சொல்லுகிறேன், விருப்பம் உள்ளவர்கள் கேட்டால் போதும். ஆவி ஆத்மாவிலே உள்ளான மனிதம், அதாவது நீங்களும் நானும் ஆவி ஆத்மாவிலே செத்தவர்களாக மரித்து சரீரத்திலே உயிரோடு இருக்கிற, எழுந்து நடமாடி கொண்டிருக்கிற, நாறிக் கொண்டிருக்கிற அழுகி போன பிரேதங்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று நினைவு கூற உங்களை அழைக்கிறேன். முதலாவது, நாம் அனைவரும் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் எனப்படுகிற அந்த ஆவி ஆத்மா இருதயம் உள்ளம் ஆழ்மனம் என்கிற மனசாட்சி இவைகள் செத்தவைகளாய் இருக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கிறிஸ்துவன் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படாத ஆவி ஆத்மாவில செத்தவர்களாக, சரீரத்தில் சரீர பிரகாரமான பாவ மாம்சத்தின் இச்சைகளை அடக்க முடியாத, மாமிச இச்சைகளின் உணர்ச்சி கொந்தளிப்பை எந்த நிலையிலும் அடக்கி ஆள முடியாதவர்களாய், மாமிசம் இச்சிக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, அருவருப்பானவைகளை விரும்பி தேடி அவைகளுக்காக கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களைப் போல வேடமிடுகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ளில் கிறிஸ்து இல்லை, நமக்குள்ளில் கிறிஸ்துவின் ஆவி இல்லை, நம்முடைய சரீரத்தில் இன்னும் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படவில்லை. நாம் செத்தவர், ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே செத்தவர்களாக, ஆவிக்குரிய கண்கள் அடைபட்டு போன, ஆவிக்குரிய கண்கள் சொருகி போன குருட்டாட்டம் மிக்கவர்களாக, குருடர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகிறோம், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். நாளைய தினம் அதிகாலையிலே பார்த்தால் தெரியும், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் செல்லுகின்ற அந்த பவனி, அல்லது அதிகாலையிலே எழுந்து குளித்து, அல்லது குளிக்காமலே தங்கள் சரீரங்களிலே அரிதாரங்களை, சென்று, பவுடர், நறுமண பொருட்கள் முதலான சென்ட் வாசனை திரவியங்கள், பவுடர், கலர் பவுடர் எல்லாம் வாரி பூசிக்கொண்டு, பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டு, அலங்காரமாய் ஆடை அலங்காரங்களோடு இன்று பிறந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அணிவகுத்து செல்கின்றதோ என்று வியக்கும் வண்ணம், வியந்து பார்க்கும் அளவுக்கு கிறிஸ்தவர்களாகிய இறைமக்கள் அனைவரும், எல்லா பிரிவு கிறிஸ்தவர்களும் புத்தாடை பட்டாடை அடுத்தி புது விருந்துகளோடு, புதிய அலங்காரங்களோடு, மின்மினி பூச்சிகளை போல, அதாவது வானத்து நட்சத்திரங்கள் கீழே இறங்கி பூமியிலே நடப்பது போல மின்மினி பூச்சிகளைப் போல மின்னிக் கொண்டு தேவாலயத்திற்கு செல்வார்கள். ஆனால் இதெல்லாம் வெறும் வெளிவேடம். ஒரு அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரேதமாய் நிறைந்திருக்கிற ஒரு பிரேத குழியை வெளிப்பகுதியிலே வெள்ளையடித்து புதிதாக்கப்பட்ட ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அப்படித்தான் இருக்கிறோம், இன்னும் நாளைய தினத்திலும் அப்படித்தான் பயணிக்கப் போகிறோம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த எலும்புகள் மரித்து போய் கல்லறைகளில் அடக்கம் பண்ணப்பட்டு உருக்குலைந்து கிடக்கிற எலும்புகள் அல்ல, நடமாடும் நடைபணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆவியிலே ஆத்மாவிலே செத்து சரீரத்திலே நாறிக்கொண்டிருக்கிற, மரித்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடும் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா?
நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் உயிரடைவீர்களா? நீங்கள் கிறிஸ்து உங்களுடைய நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை உங்கள் உள்ளங்களில் பெற்றுக்கொண்டு நீங்கள் உயிரடைந்து புதிய கிறிஸ்தவர்களாக, புதிய சிருஷ்டிகளாக, இன்று பிறந்த புதிய குழந்தைகளைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாக மாறுவீர்களா? அந்த எண்ணமாவது, அதை குறித்த வாஞ்சையாவது உங்கள் உள்ளங்களிலே இருக்கிறதா? இல்லை, நாளைய தினம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை, புத்தாடை, புது விருந்து, பலவிதமான இனிய பலகாரங்கள், வான வேடிக்கைகள், புதிய புதிய அலங்காரமான புத்தாடைகள், இவைகளை எதிர்நோக்கி கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுகிறீர்களா என்பதை நீங்களே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வரும்படியாய் ஆசைப்பட்ட 3 பேருக்கு வசனங்களை எல்லாம் சொல்லல, மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே இருக்கிறது. ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடமாடுகின்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும், பிசாசுகள் ஓடுவதையும் மரித்தோர் உயிர்த்தெழுவதையும் கண்டு வியப்படைந்து, ஆண்டவரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அப்பொழுது அவனுடைய உள்ள கிடக்கையை, அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்தறிகிற ஆண்டவர் அவனை பார்த்து பதிலுரைத்தார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? அவனுடைய இருதயத்தின் நோக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற குணமாக்கும் வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, மரித்தோரை உயிர்த்தெழ செய்யும் வல்லமை. இந்த வல்லமைகள் தனக்கு கிடைத்து விட்டால் இதை வைத்து பெரும் பொருள் பணமீட்டி உலக பணக்காரனாகிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டார். இந்த எண்ணத்தை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து அவனிடத்திற்கு பதில் சொன்னார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, அவைகள் வேண்டுமிடமெங்கும் பறந்து தெரிந்து விட்டு தங்கள் கூடுகளுக்கு வந்து அடைந்து கொள்ளும் ராப்பொழுதிலே. நரிகளும் பகலிலே தங்கள் குழிகளுக்குள்ளே படுத்துறங்கிக் கொண்டு இரவிலே எழுந்து நடமாடி வேட்டையாடத் தொடங்கும், திருடத் தொடங்கும். நரிகளுக்கும் குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அவர் பிறக்கும் போது அரச மாளிகையிலே பிறக்கவில்லை, ஒரு மருத்துவமனையின் பிரசவ அறையிலே பிறக்கவில்லை, ஒரு அலங்காரமான வீட்டின் அறைக்குள்ளே நல்ல கட்டிலே பிறக்கவில்லை. ஆனால் எங்கும் இடமில்லாத நிலையில் சத்திரத்தில், பெத்லகேம் நகரில் தாவீதினுடைய குடும்ப வீடு, நாத்தானுடைய குடும்ப வீட்டிலே, அதான் யோசேப்பினுடைய வீடு, அங்கே அது சத்திரமாக்கப்பட்டிருந்தது. தங்கும் பயணிகள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டிருந்தது. அங்கும் கூட்ட நெரிசல், அங்கேயும் தங்குவதற்கு இடமில்லை. அந்த சத்திரத்தின் சோலையிலே இருந்த புல்வெளியிலே ஒரு ஆரஞ்சு பழமரம் அல்லது ஆப்பிள் பழமரத்தின் நிழலிலே தாய் மரியாள் இயேசுவை பெற்றாள். புல்வெளியிலே. ரிக்வேதம் சொல்லுகிறது, மந்தனத்தில் பிறந்தவனே உம்மை நமஸ்கரிக்கிறேன். நம்ம பாஷையில சொன்னா, புல்வெளியில் பிறந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிக்வேதம் சொல்லுகிறது, மந்தனத்தில் பிறந்தவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். யார் இந்த மந்தனத்தில்? மந்தனம் என்றால் புல்வெளி. புல்வெளியில் பிறந்தவனே உம்மை நமஸ்கரிக்கிறேன். நாம் சொல்லுகிறோம், அவர் புல் அணையில் பிறந்தார். புல் அணையில் பிறக்கல, புல்வெளியில், அது புல்மத்தை, புல் அணை என்றே எடுத்துக்கொள்ளுங்கள், பிறந்தார். அவரை கிடத்தின இடம், அவர் தலை சாய்த்து கிடப்பதற்கு, அந்த அன்று பிறந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கிடத்துவதற்கு இடமில்லை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் மாட்டு தொழுவம் என்று. இல்லவே இல்லை. ஏசாயா 1:3 சொல்லுகிறது, மாடு தன்
எஜமானையும், கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும். ஆம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தாய் உம்மை கிச்சிலி மரத்தின் கீழே பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள், அங்கே உம்மை நான் எழுப்பினேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் கூட அறியாமல் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற பக்தி வேட போலி வெளிவேட கிறிஸ்தவர்களே, உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா, உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா என்று நீங்கள் யோசித்து உங்களை சீர்தூக்கி பாருங்கள். இந்த ஆண்டாகிலும் உங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உண்மையான கிறிஸ்துவை ஆராதிக்கிற பண்டிகையாக இருக்கட்டும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பிறந்தது புல்வெளியில், ஆரஞ்சு மரச்சோலையின் அடியில், புல்வெளி நிழலில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் கிடத்தப்பட்ட இடம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கழுதை கட்டப்படுகின்ற அந்த மரத்தடியிலே கழுதைக்கு தீவனம் வைக்கும்படியாக, கழுதைக்கு தண்ணீர், அதாவது குடிப்பதற்குரிய பானம் வைக்கப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். மாட்டு தொழுவத்தில் அல்ல, ஆட்டு தொழுவத்திலும் அல்ல, கழுதைக்கு தீவனம் வைக்கிற தீவன தொட்டி, மேஞ்சர். ட்ரப்னா தண்ணீர் வைக்கிற தொட்டி, மேஞ்சர்னா தீவன தொட்டி. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தீவன தொட்டியில அவர் கந்தலாடைகள் மூடப்பட்டவராய் அல்ல. லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அவர் நியூ ஸ்வாட்லிங் கிளாத். ஸ்வாட்லிங் கிளாத்னா 7 அல்லது பல அடுக்குகள் கொண்ட மெல்லிய வெள்ளை துணியிலே அவர் பொதிந்து கழுதையின் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். இன்று கிறிஸ்தவம் இதை தலைகீழாக மாற்றி மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், கந்தல் துணியிலே, பழைய கந்தல், கிழிந்து போன நசிந்து போன கந்தல் துணியிலே இயேசுவை சுற்றி கிடத்தினாள் என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். இது புரட்டு வேதம், இது புரட்டு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையே புரட்டி அவமான கேவலப்படுத்தி விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்குள் நமக்குள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி வருகின்ற, நாளைய தினம் கொண்டாட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற என்னை கேட்கிற அன்பு கிறிஸ்தவர்களே, உங்கள் இருதயம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பிறப்பதற்கு ஏதுவான ஒரு ஆலயமாக, ஒரு ஜெப வீடாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, ஒரு தீவன தொட்டியாக இருக்கிறதா? இல்லையே. கேளுங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு நிமிடம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. எந்த எலும்புகள்? அந்த பள்ளத்தாக்கு எனப்படுகிற சமவெளியிலே நிறைந்து மகாத்திரளாய் சிதறி கிடந்த அந்த உலர்ந்த எலும்புகள் அனைவரும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? எழுத்தின்படி யூதேயாவிலே இஸ்ரவேலிலே இருக்கிற இஸ்ராயேலர்களா, யூதர்களா? இல்லவே இல்லை. இஸ்ராயேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள். இந்த எலும்புகள், இந்த மகாத்திரளா எண்ணிக்கை கடங்காமல் கிடக்கிற, உலர்ந்த சிதறி கிடக்கிற இந்த எலும்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டமே என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்களாம், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நீங்க பார்த்திருப்பீங்க, சோமாலியா, நம்ம இந்திய தேசத்திலையும் அப்படிப்பட்ட சிறு குழந்தைகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் இருக்கிறார்கள், பென்சில் கம்பு போல இல்லையா? ஒரு குச்சிக்கு உடை அணிந்து ஆடை அணிந்து விட்டது போல் இருக்கும். சோமாலியாவிலே பார்த்தால் உடையும் இருக்காது. நீங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கலாம். எத்தியோப்பியா, சோமாலியா முதலான பகுதிகளிலே, ஆப்பிரிக்க கண்டங்களிலே தண்ணீருமின்றி உணவுமின்றி குழந்தைகளும் பெரியவர்களும் எலும்பும் தோலுமாக உருவழிந்து போயிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். இந்த நிலையில் இருக்கிற மாம்ச சரீரத்தில், உடலில் உயிரோடு இருந்தும் ஆவி ஆத்துமாவில் செத்து நாறி போய் உலர்ந்த எலும்புகளைப் போல் இருக்கிற, உலர்ந்து வறண்ட வறட்சியினால் வறண்டு போன எலும்புகளைப் போல் இருக்கிற, அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கையற்று போயிற்று. நாம் சொல்லுகிறோமே, நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிகள், நாங்கள் எல்லாம் விசுவாச கூட்டத்தார் என்று சொல்லுகிறோம். இங்கே சொல்லுகிறார்கள், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நீங்கள் சொல்வதில்லை? நீங்கள் எதிர்பார்க்கிறவைகள் நடக்கக்கூடாமல் போகின்ற போது எங்கள் நம்பிக்கை, அது கிடைக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருந்தேன், இல்லாமல் போயிற்று. அருமையானவர்களே, அநேகர் ஒரு வேதாகமம் கூட வாங்குவதற்கு வழியின்றி வேதாகமங்களை பார்க்கவாகிலும் வழி கிடைக்குமா என்று கடைகள் தோறும் அலைகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த பைபிள் என்ன விலை, இந்த பைபிள் என்ன விலை? 100 ரூபாய்க்கு பைபிள் கிடைக்குமா? அப்படி என்று கேட்டுக்கொண்டு அலைகிற அநேக பிள்ளைகளையும் பெண்களையும் நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு இலவசமாக கொடுக்க முடியும்? ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறை வார்த்தைகளை தேடி அலைகிற ஜனக்கூட்டம் ஒருபுறம், இறை வார்த்தைகள் கையில் ஒரு வேதாகமத்தோடு புத்தாடை புனைந்து வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து பலவிதமான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வழியில் போகிறவர்கள் எல்லாம் என்னை திரும்பி பார்க்க வேண்டும், ஆகா ஓஹோ என்று புகழ வேண்டும் என்று மின்மினி பூச்சிகளாய், மின்னிட்டாம்பூச்சிகளாய் அலைந்து கொண்டிருக்கிற பக்தி வேட கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்களை எண்ணி பாருங்கள். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஆகிற போது நீங்கள் கர்த்தரை தூசிப்பதில்லை, கர்த்தரை கேவலமாய் பேசுவதில்லை. நான் உம்மை நம்பியிருந்தேனே, உன் பேரில் கொண்ட நம்பிக்கை அற்று போயிற்றே என்று சொல்வதில்லையா? அத்தனை கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறீர்கள். எனக்கு தெரிந்து எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுகிறார்கள். கோடீஸ்வரர்கள் முதல் பல ஆயிரம் கோடிகள் காணிக்கை கொள்ளையடித்த கிறிஸ்தவ தலைவர்கள் வரை சொல்லுகிறார்கள், அவர்கள் எதிர்பார்த்த காணிக்கை கிடைக்கவில்லை என்றால் நான் கர்த்தர் பேரில், ஆவியானவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை அற்று போயிற்று என்கிறார்கள். இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் கோடி கோடியாய் உனக்கு தருவார், உன்னை உலக மகா கோடீஸ்வரனாக்குவார், உன்னை உலக புகழ்பெற்ற ஊழியக்காரனாக மாற்றுவார். இது நடக்கலைன்னா உன் நம்பிக்கை அற்று போயிற்று. நீ உலர்ந்த எலும்பு இல்லையா? அடைபட்டிருக்கிற பிரேத குழியில் இருக்கிற அழியின் நாற்றம் எடுக்கிற பிரேதம் இல்லையா? நீ கிறிஸ்தவனே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுகிறாய், உனக்குள் கிறிஸ்து இல்லை. நீ வாய்களிலே சொல்லுகிறாய், நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன். வாழலாம், வாழ்ந்து கொள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்து உனக்குள் வாழ வேண்டுமே. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து,
உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அல்லது உங்கள் வீட்டின் தலைவனுக்கு அல்லது தலைவிக்கு உங்கள் பேர பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஊராரை கூட்டியிருக்கிறீர்கள், உறவினர்களை கூடி வர செய்திருக்கிறீர்கள், மிகுந்த விழாக்கோலம் பூண்டு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு உங்கள் வீட்டில் நபர் ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்குரிய நபர் அந்த பிள்ளையோ, அந்த வீட்டு தலைவரோ, அந்த வீட்டு தலைவியோ, அந்த வீட்டு பெரியவரோ, அந்த வீட்டின் பெண்ணோ, அந்த பிள்ளைகளோ இல்லை என்றால் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடி யாருக்கு? யாருக்கு? அது போன்று இருக்கிறது உங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள் அனைத்தும். கிறிஸ்துவில்லாத கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்து நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற அரிதாரம் பூசிய பகட்டு கொண்டாட்டங்களை, வானவேடிக்கை கொண்டாட்டங்களை தூரத்திலே நின்று கைகட்டி வாய் பொத்தி மௌனியாய் நின்று வேடிக்கை பார்க்கிறார். அவர் உங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடங்களுக்குள்ளே வர விரும்பினாலும் நீங்கள் அவருக்கு வருவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதுதானே இல்லையா? ஆம், நீங்கள் இவைகளையோ எதிர்பார்த்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்கள். அங்கே கிறிஸ்து இல்லை. உங்கள் நம்பிக்கைகள் வீணாய் போகிறது. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்கிறீர்கள். அதாவது எங்கள் இருதயங்கள் லோக்கல் கொலையக்கல் லாங்குவேஜில் சொன்னா எங்கள் ஈரக்குலைகள் அறுத்து போகிறது, நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா வெளிவேடம், நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான், நான் மறுபடி பிறந்தவன், நான் ஆவிக்குரியவன். நீங்க எதிர்பார்க்கிற பணமும், நீங்கள் எதிர்பார்க்கிற விருந்து உபசாரங்களும், நீங்கள் எதிர்பார்க்கிற துதி ஸ்தோத்திரங்களும் மகிமையும் புகழும் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை ஏற்றுப் போகிறது. எங்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? ஒன்றுமில்லாமையிலும் எல்லாம் இழந்த நிலையிலும் கிறிஸ்துவை கொண்டாடுகிறவனே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை உண்மையாய் கொண்டாடுகிறான். தனக்கு இருப்பதை வைத்து இல்லாதவைகளுக்காக ஏங்காமல், நம்பிக்கை இழக்காமல் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிறவன் அவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த கிறிஸ்து பிறப்பு பகட்டாக ஆடம்பரமாக கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்களே உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்க பலர் இறந்த நாள், இறந்து போனவர்களுக்கு வருடா வருடம் இறந்து போன நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள். ஊரை கூட்டுகிறார்கள், உறவினர்களை கூட்டுகிறார்கள், போதகரை அழைக்கிறார்கள், திருமண கார்டு அடிப்பது போல நினைவு நாள் கூட்டம் என்று சொல்லி மாபெரும் விருந்தை உண்டாக்குகிறார்கள். நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள், உற்றார்கள், இனஜன பந்துக்கள், ஊரார் அனைவரையும் அழைத்து கூட்டி வைத்து இறந்து போனவருக்கு இறந்த நாள் கொண்டாட்டம். இறந்து போனவர் செத்து போனாரே, சரீரத்திலே செத்து நீ அடக்கம் பண்ணி விட்டாயே கிறிஸ்தவனே. அந்த இறந்து போன நபருக்கு அவர் உன் தகப்பனாக இருக்கலாம், உன் தாயாக இருக்கலாம், உன் மகனாக இருக்கலாம், உன் சகோதரனாக இருக்கலாம், உன் பாட்டனாக இருக்கலாம். அமரர் என்று பெயர் வைத்து விடுகிறாயே, நீ அவருக்கு இறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடுகிறாய். அவர் பெயரால் தான தர்மம் செய்கிறாய். புகழுக்காகத்தானே, புகழுக்காகத்தானே. அந்த இறந்த நாள் கொண்டாட்டத்தில் இறந்து போனவர் இல்லையே ஐயா. அதுபோலத்தான் உங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகள் இருக்கிறது. செத்து போனவருக்கு நீ இறந்த நாள் கொண்டாட்டம்
நான் அழைத்த ஊழியத்திற்கு நீ புறப்பட்டு செல்ல விருப்பமானால் புறப்பட்டு செல், அல்லது நீ வழி அனுப்பு விழா நடத்தி பரிசு பொருட்கள் புகழோடு பெருமையோடு ஊழியத்திற்கு வர வேண்டாம். கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு மனித இருதயங்களாகிய கடின நிலங்களை, கற்பாறை போன்ற நிலங்களை, இருதயங்களை உடைத்து உழுது பண்படுத்தி பண்பட்ட நிலமாக மாற்றி கர்த்தருடைய வேத வசனங்களாகிய விதைகளை விதைக்கிற பணிக்கு நீ கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு, அந்த உழவு தொழிலுக்கு கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்த்து, ஐயோ நான் அனுப்புகை வழி அனுப்பு விழா நடத்தாமல் வந்துவிட்டேனே என்று ஓடுகிறாயா? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று அவனை புறக்கணிக்கிறார். மூன்றாம் ஒருவன் அவனிடத்திலே கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவன் ஒரு காரணம் வைத்திருக்கிறான். ஆண்டவரே, நான் முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வந்து உம்மை பின்தொடர்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்போ என்று சொல்லுகிறார். படித்திருக்கிறீர்களா? இங்கே சொல்லப்பட்ட மூன்றாவது மனிதனுக்கு சொல்லுகிறார், அவன் தன் கடமையின் நிமித்தம் தன் தகப்பன் மரித்து போயிருக்கிறான், தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு நான் உம்முடைய பணிக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். யார் இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்? நான் இதுவரை சொன்னதுக்கான இந்த வசனத்தினுடைய இந்த செய்தியினுடைய கருப்பொருள் தான். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். யார் இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண வேண்டியவர்கள்? ஆவியிலே ஆத்மாவிலே செத்து பிரேத குழிகளை போன்ற இந்த சரீரங்களிலே நடமாடி கொண்டிருக்கிற நடைபிணங்கள், அழுகி நாற்றம் எடுக்கிற நடைபிணங்களாய் வாழ்ந்திருக்கிற, மரிக்காமல் சரீரத்தில் இருக்கிற, சரீரத்தில் சாகாமல் இருக்கிற ஜனங்கள், சரீரத்தில் செத்து போனவர்களை, சரீரத்தில் செத்து போன உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்கிறார். நீ தயாராக இருக்கிறாயா? இருக்கிறாயா? நீ இந்த மூன்று வகையில் எந்த வகையை சார்ந்தவன்? தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் கொள்ளையடிக்கலாம், திருடலாம் என்று வந்த முதல் என்ற எதிர்பார்ப்பில் நான் வருகிறேன் என்று சொன்ன முதல் வகை ஊழியக்காரனா? இல்லை வழி அனுப்பு விழா, பாராட்டு விழா, வெற்றி வாகை சூடுகிற விழா எல்லாம் நடத்தி மக்களிடம் புகழும் பெருமையும் பெற்றுக் கொள்வதற்காக விரும்புகிற ஊழியக்காரனா? இல்லை மரித்து போன தகப்பனை, சரீரத்தில் மரித்து போன தகப்பனை அடக்கம் பண்ணுவதை கூட உதறிவிட்டு, அதை அடக்கம் பண்ணுவதற்கு ஆவி ஆத்மாவில் மரித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆத்மாவில் செத்தவர்கள் இருக்கிறார்கள், சரீரத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள். அந்த மரித்தோர் இந்த சரீரத்தில் மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்த அந்த ஊழியக்காரனை போல் இருக்கிறீர்களா? நீ இந்த மூன்று வகையில் எந்த வகையை சார்ந்த கிறிஸ்தவன்? யோசித்து பார். இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் வசனம் 19ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் அநேக செய்திகளிலே அந்த வசனங்களை சுட்டிக்காட்டுவதுண்டு. அருமையானவர்களே, எடுத்து வாசிக்கிறேன். எடுத்து வாசித்து இந்த வசனத்தை வியாக்கியானம் செய்துவிட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை வாசித்து 19ஆம் வசனத்தை விவரித்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வருகிறேன். வசனத்தின் பிற்பகுதிக்கு ஏசாயா 26, 17, 18, 19. கர்த்தாவே,
பேறு காலம் சமீபித்திருக்கையில், அதாவது பிரசவ காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில், தன் மரண பயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். யார் சொல்றா? இந்த ஊழியக்காரர்கள், இந்த காணிக்கை பொறுக்கிகள். நாங்கள் கர்ப்பம், 18ஆம் வசனம், நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். பிள்ளைய பெறல, காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். ஆனா வேதனைப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக உமக்கு ஊழியம் செய்தோம். பயங்கரமா கடின பிரயாசப்பட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து பணம் சம்பாதிக்கிறோம். காற்றை போன்ற இந்த பணம், பணத்திற்காக ஊழியம் செய்கிறவனே, நீ கிறிஸ்தவனா? யோசித்துப்பா. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். கடினமாய் பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல ஊழியம் செய்தோம். காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். ஆனால் பணத்தை சம்பாதித்திருக்கிறோம், புகழை சம்பாதித்திருக்கிறோம், ஒரு ரட்சிப்பையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? நீ ரட்சிக்கப்படவில்லையே. அன்பான சகோதரனே, ஊழியக்காரனே, போதகனே, தீர்க்கதரிசியே, அப்பாத்தோலனே, காரணம் என்ன? நீ காற்றை பெற்றிருக்கிறாய், பணத்தை பெற்றிருக்கிறாய், புகழை பெற்றிருக்கிறாய், ஒரு ரட்சிப்பையும், ஒரு ஆத்மாவை கூட உன்னால் ரட்சிக்க முடியவில்லையே. காரணம் என்ன? நீ ரட்சிக்கப்படவில்லையே. நீ உன் பாவ அக்கிரமம், பாவ இச்சைகளை, மாமிச இச்சைகளை, பொருளாசையனும் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பணாசையின் இச்சையை விட்டு விலகவில்லையே. நீ எப்படி ரட்சிக்கப்படுவாய்? நீ ரட்சிக்கப்படாமல் மற்றவர்களை எப்படி ரட்சிப்பாய்? அதான் அவன் சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரியலையோ? நீ ஆவிக்குரியவனாக இருந்தால், நீ அழைப்பை பெற்றவனாக இருந்தால், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்றால் உனக்கு அது புரியும். இல்லைன்னா புரியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு 10-20 மினிட்ல முடிக்கணும்னு தான் தொடங்கினேன். ஆனா முடியல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனம், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட எழுந்திருப்பார்கள். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட எழுந்திருப்பார்கள். யார் சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்த உம்முடையவர்கள், அதாவது மரித்து போன உன்னுடையவர்கள், சரீரத்திலும் மரித்து போனவர்கள், பிரேதமாயிருக்கிற நடமாடும் பிரேதங்கள், நடமாடும் பிணங்களாயிருக்கிற என்னுடையவர்கள், நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களோடு கூட எழுந்திருப்பார்கள். சரீரத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிற செத்த பிரேதங்களாயிருந்து பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். அதான் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அல்லது 2ஆம் அதிகாரம். மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர்களோடு கூட உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதான் ஏன் பூரணமான ரட்சிப்பு. இங்கே சொல்லுகிறார், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட, இந்த பிரேதமான என்ற நடமாடி கொண்டிருக்கிற நடைப்பிணங்களாகிய செத்த ஆவியிலே ஆத்மாவிலே செத்து சரீரத்திலே உயிரோடு இருக்கிற நாறிக்கொண்டிருக்கிற பிரேதங்களே, இந்த பிரேதங்களோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். மண்ணிலே, பூமியிலே, மண்ணிலே பூமியிலே தங்கி இருக்கிற ஜனங்களே, பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களே, விழித்தெழும்புங்கள், உங்கள் தூக்கத்தை விட்டு எழும்புங்கள். நீங்கள் தூங்கியது போதும், விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். இந்த காலகட்டம் பனி. அதிகாலையில் எழுந்து பாருங்கள், புல் பூண்டுகள், மரம், செடி, கொடிகளின் இலைகள், தலைகள் அனைத்தும் பனித்துளிகளாய் தண்ணீராய் நிறைந்திருக்கும். அதுபோல கர்த்தருடைய பனி
கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் சுத்த ஜலமாக, சுத்த ஜலம் தெளிப்பேன் அந்நாளிலே. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 அந்த சுதைக்கப்படுகிற சுத்த ஜலமாக சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியின் மேல் தெளிக்கப்படும். அது பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அந்த பனி, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் இருதயங்களை, உன் பிரேத குழிகளை திறக்கும். உன் இருதயங்களாகிய அழுகின் நாற்றம் எடுக்கிற அசுத்தங்களால் நிறைந்திருக்கிற அக்கிரமங்களால், தீய எண்ணங்களால், பொல்லாத நினைவுகளால் நிறைந்திருக்கிற உன் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறார். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அப்பொழுது மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். புரியுதா? ஆவியிலே செத்து ஆத்மாவிலே மரித்து சரீரத்திலே நாறிக்கொண்டு நடைபுணங்களாய் பிரதங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூண்டுகளின் மேல் பையும் பனி போலின் மேல் இறங்குகின்ற போது இந்த பூமியின் மண்ணிலே தங்கி இருக்கிற நீ எழும்புவாய், ரட்சிக்கப்படுவாய், கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்பாய் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எசேக்கியேல்